Good morning, students. Welcome to our class. Third standard Social Science Term 2. Now we are going to see the Unit 2 Sanctuaries. Okay, Kutis. Do you like birds and animals? Yes. Yes, we all are like birds and animals. Okay, children. Do you know what is meant by sanctuaries? Sanctuaries means சரணாலயங்கள். அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் சேஃபாக பாதுகாக்கிற பிளேஸ் தான் சரணாலயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் வி என்டர் இன்டு த லெசன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். Children will be able to name different sanctuaries and where they are situated in India. குட்டீஸ், இந்த லெசனை லேர்ன் பண்ணி முடித்த வாட்டி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இந்தியாவில் இருக்கிற சாஞ்சுரிஸோட நேமும் அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டிஃபைன் த சாஞ்சுரிஸ், சரணாலயங்களை பற்றி சொல்லுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர் அதாவது உயிர்கோள காப்பகங்களின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருப்பீங்க. A small girl named Anu is at home with her grandfather. Anu is reading a book and her grandfather is reading a newspaper. குட்டி பொண்ணு அனுவும் அவளோட தாத்தாவும் வீட்டில் இருக்காங்க. அனு ஒரு புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கான். அவளோட தாத்தா நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்மளுடைய லெசன். அனு, SANCTUARY, sanctuary. What does this word mean? Grandfather, sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. அனு கிராண்ட்பா கிட்ட சாஞ்சுரிஸ்னா என்னன்னு கேட்குறா. அதுக்கு கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சரணாலயம் என்பது விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல், துன்புறுத்துதல் போன்ற செயல்களிலிருந்து பாதுகாத்து வைக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அனு, are there any other places like sanctuaries that protects animals and birds? Grandfather, yes Anu, national parks are places where wild animals are protected. In biosphere reserves, animals, birds and plants are protected. அனு, இன்ட்ரெஸ்டிங். அனு தாத்தா கிட்ட கேட்குறான், விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க சரணாலயங்கள் தவிர வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கா? ஆமாம் அனு, தேசிய பூங்காக்களில் காட்டு விலங்குகள் பாதுகாப்பாக இருக்குது. உயிர்கோள காப்பகங்களில் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு தாத்தா அணுக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட அனு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறா. See this picture children. Hunting, வேட்டையாடுதல். இந்த பிக்சரை பாருங்கள், ஒரு பர்சன் ஒரு பேர்டை வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. குட்டீஸ், ஏன் இந்த டீரை வேட்டையாடுறாங்கன்னு தெரியுமா? குட்டீஸ், அந்த மானோட தோல்ல இருந்து தான் இந்த ஹேண்ட்பேக்கை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறையா அனிமல்ஸை வேட்டையாடி அதோட தோலில் நிறையா பொருள்களை தயாரிக்கிறாங்க. See this picture children. இது டைகரோட ஸ்கின்னால் செஞ்சது. இந்த பிக்சரை பாருங்கள், யானையோட தந்தத்தால் செஞ்சது. இதுவும் யானையோட தந்தத்தால் செஞ்சது.
குட்டீஸ், இந்த மாதிரி பொருள்கள் தயாரிக்கிறதுக்காக நிறைய அனிமல்ஸை வேட்டையாடுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் சாங்சுரிஸை அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கிராண்ட்ஃபாதர். I will tell you about some of the most popular sanctuaries and reserves in India. Anu, sure, I would love to know about them. இந்தியாவில் இருக்கிற சில ஃபேமஸான சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தாத்தா அணுக்கிட்ட சொல்கிறாரு. கண்டிப்பாக எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு அனு தாத்தா கிட்ட சொல்கிறா. கிராண்ட்ஃபாதர். கார்பெட் நேஷனல் பார்க் இஸ் த ஓல்டஸ்ட் பார்க். இட் இஸ் இன் உத்தரகாண்ட். அனு, which animal are protected there? Grandfather. The majestic Bengal tigers are protected there. உத்தரகாண்டில் இருக்க கார்பெட் தேசிய பூங்கா தான் மிகவும் பழமையான பூங்கான்னு கிராண்ட்ஃபாதர் அணுக்கிட்ட சொல்கிறாரு. எந்தெந்த விலங்குகள் அங்கே பாதுகாக்கப்படுதுன்னு அணு கிராண்ட்ஃபாதர் கிட்ட கேட்குறா. கம்பீரமான வங்காள புலிகள், அதாவது பெங்கால் டைகர்ஸ் அங்கே பாதுகாக்கப்படுதுன்னு தாத்தா அணுக்கிட்ட சொல்கிறாரு. மெஜஸ்டிக்னா கம்பீரமான. ஓகேவா? See this picture குட்டீஸ், இந்த மாதிரி தான் நேஷ்னல் பார்க் இருக்கும். See this picture children, இந்த பிக்சரில் இருக்க மாதிரி டைகரை பக்கத்துலேயே நம்ம நேஷ்னல் பார்க் போனால் பார்க்கலாம். நெக்ஸ்ட், அனு. Is there any other sanctuary that protects Bengal tigers? Grandfather. Yes, there is Sundarbans National Park in West Bengal. வங்காள புலிகளை பாதுகாக்க வேற ஏதாவது சரணாலயம் இருக்கான்னு அனு கிராண்ட்ஃபாதர் கிட்ட கேட்குறா. ஆமாம், சுந்தரவனம் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குன்னு தாத்தா அணுக்கிட்ட சொல்கிறாரு. குட்டீஸ், இதுதான் சுந்தர்பன்ஸில் இருக்க பெங்கால் டைகர்ஸ். டியூ டு த சக்ஸஸ்ஃபுல் conservation efforts of Project Tiger, the number of tigers have been increased in India. குட்டீஸ், ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தொடர் நடவடிக்கையால் நம்ம இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி. லெட் us write. First one, write the differences between the following: sanctuary, national park, biosphere reserve. sanctuary, national park, biosphere reserves, இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இதில் ரைட் பண்ணும் குட்டீஸ். Second one, if you want to see the Bengal tigers, which national park will you visit? Write the name of the park and its location. குட்டீஸ், நீங்கள் இப்போ பெங்கால் டைகர்ஸை பார்க்கணுன்னா எந்த நேஷ்னல் பார்க்குக்கு போகணும், அதோட நேம் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. குட்டீஸ், இப்போ தானே லெசனில் பார்த்தோம் பெங்கால் டைகர்ஸ் எங்கே இருக்கும், சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்பெட் நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட் and Sundarbans National Park in West Bengal. When International Tiger Day is celebrated? July 29. உலக புலிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 29. அனு, Grandpa, you know I love elephants. Is there any sanctuary that protects elephants? Grandfather. Yes. The Nilagiri Biosphere Reserve not only has elephants but also has Indian leopard, black panther and Nilgiri tahr.
தாத்தா, எனக்கு யானைகள் மிகவும் பிடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? யானைகளை பாதுகாக்க ஏதேனும் சரணாலயம் இருக்கா தாத்தா? அப்படின்னு அனு கிராண்ட்ஃபாதர் கிட்ட கேட்குறா. ஆமாம், நீலகிரி உயிர்க்கோள காப்பகத்தில் யானைகள் மட்டும் இல்லாமல் இந்திய சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, வரையாடு போன்ற விலங்குகளும் பாதுகாக்கப்படுகிறது அனு அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. See this picture children. இந்த அனிமல்ஸ் எல்லாம் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்குது. குட்டீஸ், பிக்சரில் இருக்கிறது தான் இந்தியன் லியோபர்ட், இந்திய சிறுத்தை புலி. பிளாக் பேந்தர், கருஞ்சிறுத்தை. நீலகிரி தார், வரையாடு. யானைகளுக்கான சரணாலயமும் இதுதான். See this picture children. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வுக்கு போனால் இந்த மாதிரி எலிஃபண்ட்டை பக்கத்துலேயே பார்க்கலாம். அனு, கிராண்ட்பா, you said biosphere reserves also protect plants. What kind of plants can be found here? கிராண்ட்பா, உயிர்க்கோள காப்பகத்தில் தாவரங்களும் பாதுகாக்கப்படும் நீங்கள் சொன்னீங்க. எந்த வகையான தாவரங்கள் அங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு அனு கிராண்ட்பா கிட்ட கேட்குறா. கிராண்ட்ஃபாதர், there are different species of flowering plants. One among them is குறிஞ்சி flower, which blossoms only once in 12 years. Anu, it must be so beautiful. அங்கு பல வகையான பூக்கும் தாவரங்களை பார்க்கலாம். அதில் குறிஞ்சி பூ மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் அணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, மிகவும் அழகாக இருக்குமே அப்படின்னு அனு கிராண்ட்ஃபாதர்கிட்ட சொல்கிறா. See this picture children. இதுதான் குறிஞ்சி ஃப்ளவர். நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி பயோஸ்பியரில் தான் இந்த பூ அதிகளவு இருக்கும். ஆக்டிவிட்டி, let us write. Stick pictures of any 3 animals found in Nilagiri Biosphere Reserve and write the name of the animals below it. குட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீலகிரி உயிர்க்கோள காப்பகத்தில் இருக்கிற 3 அனிமல்ஸோட பிக்சரை பேஸ்ட் பண்ணி அதோட நேமை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட், அனு, வாட் அபவுட் பேர்ட்ஸ்? கிராண்ட்ஃபாதர், இஃப் யூ வாண்ட் டு see different types of birds, then we must visit வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. பறவைகள் பற்றி சொல்லுங்க தாத்தான்னு அனு கேட்குறா. பல்வேறு வகையான பறவைகளை பார்க்கணுன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு தான் போகணும்னு தாத்தா சொல்கிறாரு. குட்டீஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்தில் மிகவும் ஃபேமஸானது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அனு, where is it? Grandfather, it is 25 kilometers from செங்கல்பட்டு. எங்கே இருக்குன்னு அனு கேட்குறான். செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேடந்தாங்கல் இருக்குன்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. அனு, ஐ ஆம் ஷோர் தேர் ஆர் சம் ரியலி யூனிக் அண்ட் கலர்ஃபுல் பேர்ட்ஸ். கண்டிப்பாக அங்கே தனித்துவம் வாய்ந்த பல வண்ண பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு அனு சொல்கிறா. குட்டீஸ், இதுதான் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. அங்கே பாருங்கள், நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிராண்ட்ஃபாதர், எஸ் அனு, birds that migrate from different parts of the world can be found here. You can find pelicans, night herons and many more birds. ஆமான்னு உலகத்தில் உள்ள நாடுகளிலிருந்து பல வகையான பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருது.
பெலிகன்ஸ், நைட் ஹெரான்ஸ், இன்னும் பல வகையான பறவைகளை இங்கே பார்க்கலாம். மைக்ரேட். A bird or an animal moves from one place to another due to change in seasons. குட்டீஸ், காலநிலை காரணமாக பறவைகள் அல்லது விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி வருவதை தான் இடம்பெயர்தல்னு சொல்லுவாங்க. இதை வலசை போதல்னு கூட சொல்லுவாங்க. See this picture, children. These are pelicans. These are night herons. இதுவும் வேடந்தாங்கல்ல இருக்கிற ஒரு பறவை. இதுவும் வேடந்தாங்கல்ல இருக்க ஒரு வகையான பறவை. குட்டீஸ், அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர பேர்ட்ஸு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வேடந்தாங்கல்ல தான் இருக்கும். வேடந்தாங்கல்லையே அது கூடு கட்டி முட்டையிட்டு தன்னோட யங் ஒன்ஸோட இருக்கும். மார்ச் மாதம்தான் தன்னோட நாட்டுக்கு அது திரும்பி போகும். குட்டீஸ், ஏன் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு பேர்ட்ஸ் வருதுன்னா, மற்ற கண்ட்ரிகளை விட நம்மளோட கண்ட்ரியில் வின்டர் சீசனில் குளிர் கம்மியாக இருக்கும். அதனால தான் பேர்ட்ஸ் நம்மளோட கண்ட்ரியை தேடி வருது. அனு. Can we find peacocks there? Grandfather. No, Anu. Peacocks can be found in their natural habitat at Viralimalai in Trichy. வேடந்தாங்கல்ல மயில்களை பார்க்கலாமான்னு அனு கேட்குறான். இல்லை அனு, திருச்சியில் இருக்கிற விராலிமலையில் இருக்கும் இயற்கை வாழிடத்தில் தான் மயில்களை நாம் பார்க்கலாம் அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. பீகாக் சாங்சுரி, விராலிமலை. See this picture, children. பீகாக் பாருங்க, தொகையை விரித்து டான்ஸ் பண்ணுது. ஒயிட் கலர் பீகாக்கும் விராலிமலையில் இருக்குது. குட்டீஸ், இந்த ரெட் கலர் பீகாக்கும் விராலிமலையில் இருக்குது. See this picture, children. ட்ரை கலர் பீகாக். இதில் பாருங்கள் 3 கலர்ஸ் இருக்குது. ஒயிட், க்ரீன், ப்ளூ. 3 கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீகாக்கை நம்ம விராலிமலையில் தான் பார்க்க முடியும். குட்டீஸ், பீகாக் குட்டியாக இருக்கும் போது இது மாதிரி தான் இருக்கும். அனு. I would love to visit this place. எனக்கு அங்கே போய் மயில்களை பார்க்கணுன்னு அனு சொல்கிறா. நெக்ஸ்ட், திங்க். Think and discuss the differences between birds that migrate and birds that do not migrate. குட்டீஸ், இடம்பெயரும் பறவைகளுக்கும் இடம்பெயராத பறவைகளுக்கும் உள்ள வேறுபாடை டிஸ்கஸ் பண்ணுங்க. Let us know. Vedantangal Bird Sanctuary is the oldest water bird sanctuary in India. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் இருக்கிற பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் ஆகும். Okay students, in this class we saw the meaning of sanctuaries. Corbett National Park is in the oldest park. It is in Uttarakhand. Sundarbans National Park in West Bengal. Next one, the Nilagiri Biosphere Reserve. Kurunji flower blossoms only once in 12 years. Vedantangal Bird Sanctuary. Viralimalai Peacock Sanctuary. Okay students, now ask some questions. Which is the oldest national park in India? Corbett National Park. When International Tiger Day is celebrated? July 29. What is the name of the Peacock Sanctuary in Trichy? Viralimalai
Peacock Sanctuary. Which is the oldest water birds sanctuary in India? Vedantangal Bird Sanctuary. Okay students, I hope in this class you all are know about the sanctuaries. Thank you, cuties.